கார்த்திக்கும் அண்ணமும் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு ஏற்காடு போகிறதுக்காக கிளம்பிட்டு வந்து நிற்கிறாங்க. அண்ணன் வந்துட்டு இதெல்லாம் வேணாம், நீங்கள் போய் மாமா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் முடியாது, நீ வேணும்னா போயிட்டு இப்போவே உங்கள் மாமா கிட்ட கீழே போய் சொல்லிட்டு வா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ணன் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க மாமா கிட்ட சொல்ல முடியாத நிலமனால அமைதியாக வந்துட்டு இருந்துடுறாங்க. அப்புறம் 2 பேரும் ரெடியாகி பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறதுக்காக வந்துட்டு கீழே வராங்க. இதை வந்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. கார்த்திக்கோட அம்மா, எப்படி என்ன மீறி நீ வந்துட்டு இந்த இதுக்கு போயிடுறேன்னு நானும் பார்க்குறேன்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போகிறாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க அம்மா கீழே விழுந்துட்டுற மாதிரி அப்படியே நடிக்கிறாங்க. ஐயோ அம்மான்னு கத்தி கூப்பாடு போடுறாங்க. எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. இவங்க கீழே விழுந்திருக்க மாதிரி அப்படியே நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுக்கு புரிஞ்சு போயிட்டு, அதாவது கார்த்திக்கோட அப்பாவுக்கு புரியுது, இவங்க வேணும்னே தான் இவங்களை போவிடாமல் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு புரிஞ்சு அப்படியே அசால்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இவன் நடிப்பு தாங்கலடா அந்த மாதிரி நிற்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இதையெல்லாம் தாண்டி அண்ணமும் கார்த்திக் வந்துட்டு போகிறாங்க. அவரே அனுப்பிச்சி வைக்கிறாரா இல்லை என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.